தெரியல. கட்டில படுத்திருக்காக்கிலேயே மேல இருந்து வந்து விழுந்தது அவளோட தலைக்கு மேல கண்டங்கிறது. ஐயோ ஒரு மாசம் சொன்னா பாம்புகளோட அந்த அம்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறாண்டு பயமாகவும் இருக்கு. அதனால என்ன சொல்றேன்டே தெரியும். பெருசா அடிக்காடியும் ஒரு வீட்டை சுத்தி நாளும் துப்புராக்கினா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்குமே. என்ன இவர் தான் உங்களை ஃபுல்லா இதுல இருத்தி இல்லாம இழுத்து கூட்டி கொண்டு தெரியுதா? என்ன சொல்றீங்க? அந்த வீட்டுக்கு மேல இருந்து கீழே விழுகும். உங்களோட தலைக்கு மேல கூட விழுந்தது. ஐயோ 3 வீட்டுக்கு ஏற்கனவே உதவி செய்துட்டு இப்போ 4வது வீட்டா உங்களோட வீட்டை வந்திருக்கிறோம். சரியா காஞ்சி விழுந்து போய் தான் வந்திருக்கிறோம். கதைகளும் கொஞ்சம் தடுமாறும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். இந்த சாமான்கள் கொண்டு கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறேன். கொஞ்சம் புல்லு பிடுங்கணும் எடுத்துட்டு ஆமா அந்த இதை வண்டியில் வாங்குவோம். சொன்னவே அப்போ நாங்கள் வாரம்னு சொல்லி அந்த அம்மா போன் எடுத்து சொன்னாங்க. வேத்து விழுந்து போய் நிற்கிறீங்க. என்ன வேலை செஞ்சு வந்துருந்தீங்களா? புல்லு பிடிங்க வந்துருந்தீங்களா? இருந்து வாங்க அவடத்துக்கு அந்த கதிரையை பக்கத்தில் வாங்க கதைப்போம். இதில் அப்போ கொஞ்சம் நேரம் இந்த காய்ச்சி போட்டு அவடத்துக்கு போவோம். சரி எப்படி இருக்கிறீங்க அம்மா? நல்ல சுகமாக இருக்கிறீங்க. நல்ல சுகமாக இருக்கிறீங்களா? உண்மையாவா? இப்படி தானே சொல்லணும். என்ன சுகமாக இருக்கிறீங்களான்னு கேட்டால் யார் கேட்டாலும் சுகமாக இருக்கிற மட்டும் தான் சொல்லி பழகிட்டேன் எங்களுக்கு. என்ன ஓகே. என்ன சாப்பிட்டு நீங்கள் இப்போ மத்தியானம்? அரிசி இல்லை, நெல் கொத்தி சமைச்சு சாப்பிட்டோம். பருப்பு கறி வச்சு. பருப்பா? 2-3 வீடுகளுக்கு போயிட்டு வந்துட்டோம். இப்போ ஒரே சோறும் பருப்பு தான் சாப்பாடு. என்ன கூட இல்லாட்ட விட்டேன். என்ன செய்ய, இந்த காட்டுக்குள்ளே இருக்கிறோம். ஒரு வேலை வெட்டி இல்லை, என்ன செய்யறது? எங்கே போகிறது வர்றது என்னய்யா? அதுதானே சரியான கஷ்டம் தானே. அப்போ யார் சமைச்சது? நான் தான் சமைக்கிறது. நீங்களா சமைக்கிறது? மகள் அவன் சமைப்பா. சமைக்க தெரியாதா? பழகி கொண்டு இருக்கிறா? அவளுக்கு தெரியும். எத்தனை வயசு உங்களுக்கு? 26 வயசு. கல்யாணம் முடிச்சு கனகாலமா? பிள்ளைகள் மிதிக்கணுமா? இல்லை. சரி சரி. அப்போ தம்பி எங்கே போயிட்டார்? அவன் தான் விளையாட ஓடிட்டானே. விளையாட போயிட்டார். என்ன ஆளும் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நாங்கள் கொஞ்சம் காய்ச்சி போட்டு போயிருக்கலாம். தோட்டங்களை என்ன செய்கிறாரோ? அது மிளகாக்கண்டையில் வச்சாது இந்த மழைக்கெல்லாம் அழுகி போயிட்டு. கொஞ்ச நாளாக சரியான மழை தானே. இது 2 நாள் வெயிலும் சரியான கூட வாக்க. மாங்காய் கிடக்கு என்ன பிடுங்கலாமா? தருவீங்களா? பச்சை புளி சாப்பிடுங்க. இப்படி சொன்னா நாங்கள் பிடுங்க மாட்டோம்னு சொல்கிறீங்க. என்ன அதுக்காண்டு சொல்ல இல்லை நான், ஆனால் வாயில் வைக்க மாட்டீங்க. புளி மாங்காய் தானே, நான் சும்மா கேட்டானம்மா. சரி அப்போ அவடத்துக்கு வாங்கவன் கதைப்பம். அம்மா ஹெல்ப் பண்ணிட்டானா? நடந்து வருவீங்களா? சிங்கம் இல்லையே. சிங்கம் இங்கே விளையாட போயிட்டு ஆள் என்ன நம்பு 2 நாள் இருக்கும். ரைட் பா பிரசாந்த். ரைட். வணக்கம் உறவுகளே. வன்னி நண்பன் யூடியூப் தளமூடாக வந்து மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்பதில் வந்து மகிழ்ச்சி. அதன்படி இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 4வது வீடு. நிறைய எல்லா இடமும் திரிஞ்சு நாங்கள் டயர்ட் ஆகி போய்ட்டோம். எங்களோட முகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் காஞ்சி போய் வாரம். இப்போ தான் சாப்பிட்டு போட்டும் வாரம். இப்போ இன்றைக்கு வவுனியா விசிட்டிங்கில் எங்களோட 4வது வீடு. 3 வீட்டுக்கு ஏற்கனவே உதவி செய்துட்டு இப்போ 4வது வீட்டாக உங்களோட வீட்டாக வந்திருக்கிறோம். சரியாக காஞ்சி விழுந்து போய் தான் வந்திருக்கிறோம். கதைகளும் கொஞ்சம் தடுமாறும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியாவில்
கந்தசாமி நகர் என்ற இடத்துல தான் இருக்கிறோம். இந்த அம்மா தொடர்பிலான காணொளி நாங்கள் ஏற்கனவே பதிவிட்டிருந்த நாங்கள் இந்த வீடியோக்கில் இருக்கிற லிங்கில் வந்து நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளலாம். அம்மா வந்து தனிமையில் தான் இருக்கிறா. அவட பேரப்பிள்ளை ஒரு ஆளாக தான் வச்சு வளர்த்து கொண்டு இருக்கிறா. 2 பேரும் இந்த வீட்டில் இருக்கணும். இன்றைக்கி தான் அவட மகள் வந்து ஒரு ஆள் அவள் கல்யாணம் முடித்து வெளியில் இருக்கிறா. வெளியிலேருந்து வெளிநாடு இல்லை, வேறு ஒரு இடத்துல இருக்கிறா. இன்றைக்கி அம்மா பார்க்க வந்திருக்கிறா. அப்போ அதன்படி அவைக்கு எந்த விதமான வருமானங்களும் இல்லை. என்ன காசம்மா உங்களுக்கு ஏதோ தாரன்னு சொன்னீங்க? ஊனமிட்ட ஒரு காசு தாரது. எவ்வளோ தாரது அது? 5000. அது ஒன்று தான் உங்களுக்கு வருமானம். வேறு இப்போ இந்த காணிக்குள்ளேருந்து என்ன எந்த வருமானமும் இல்லையா? வருமானம் இருக்குதுல்ல. தேங்காய் எல்லாம் இப்பதான் சின்ன சின்ன காஞ்சிக்கலாம். நிறைய வாழைக்குலைகள் அதுகள் இருந்துட்டு தானே உண்டு வருமானே. அப்போ அப்படியான ஒரு நிலைமையில தான் இந்த அம்மா இருக்கிறா. அவள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எழும்பி சுயமாக நடந்து ஒரு வேலை கூட செய்ய முடியாத நிலைமை. அதே மாதிரி பேரப்பிள்ளை வேறு பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன ஒரு வீடியோ கிளிப் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோவில் காய்ச்சி கொண்டிருக்கே காட்டுறேன். அதை நாங்கள் முதல் எடுத்த வீடியோ. என்ன இவர் தான் உங்களை ஃபுல்லாக இதில் இருத்தி இல்லாமல் இழுத்து கூட்டி கொண்டு தெரியுறதா? என்ன சொல்கிறீங்க? ஐயோ. ஆளுக்கு வேறு தொழுகுது என்ன? நம்ம வந்து அவர் தான் கொண்டு தெரியாது. எங்கே போகிறண்டாலும் கொண்டு போய் கொண்டு கொண்டு வாரதா விட்டு அந்த வயசுக்கு அம்மாவை என்னென்னு கொண்டு இழுக்கிறாருன்றே தெரியல. 14 வயசு என்ன? அப்போ ஆளுண்டை சந்திக்கிறான். அவர் இங்கே விளையாட போயிட்டார். எங்கே போனார்ன்னு தெரியல. எல்லாட்டி போய் ஆளை தூக்கின்னு வந்திருப்போம். ஆள் எங்கே போயிட்டாருன்னு தெரியல. பட் எங்களுக்கு நீ அடுத்த வீட்டை போகணும் இருக்கிறதால அந்த டைமும் பிரச்சனையால் நாங்கள் மினக்கடையில் இப்போ அம்மாவோடையே கதைச்சி இதை முடிச்சுட்டு போவோம்னு சொல்லி தான் வந்து நாங்கள். அதன்படி அம்மா கொஞ்சம் சாமான்கள் வந்துருக்கு பார்ப்போமா அம்மா என்ன வந்திருக்குங்க. சாமான் இருக்குது. எவ்வளோ நாளே பார்க்க ஒரு 1.5 மாதம் 1.5 மாதத்துபடியாக காணுமே. ரைட். அப்போ இதை வந்து தற்காலிகமாக இப்போ உங்களுக்கு வந்து பாவிச்சு கொள்ளுங்க. சரியம்மா, இப்போ உங்களுக்கு இந்த உதவி திட்டங்களை வந்து யார் செஞ்சிருக்கணும்னு சொல்லி சொன்னால் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அண்ணா ஒரு ஆள் சென்னா கேசவன் சொல்லி அவர் தற்போது வந்து மலேசியாவில் இருக்கிறார். அவர் வந்து எனக்கு முதல் கட்டமாக ஒரு 30,000 ரூபா காசு அனுப்பியிருந்தவர். அதன்படி அதில் ஒரு நாங்கள் அரைவாசி நிதியை வந்து அரைவாசிக்கு மேற்பட்ட நிதியை வந்து நாங்கள் இன்னொரு குடும்பத்துக்கு வந்து பயன்படுத்தினாங்க. அப்போ அதில் அவற்றை இதில் வந்து கொஞ்சம் மிஞ்சின காசையும் அதே நேரம் ஜெர்மனியில் இருக்கிற உதயகுமார் அண்ணாட குடும்பம் வந்து எனக்கு கொஞ்சம் காசை வந்து அனுப்பியிருந்தவை. அவைன்ற காசுலையும் வந்து நான் ஏற்கனவே ஒரு குடும்பத்துக்கு வந்து உதவி செஞ்சுட்டேன். அப்போ அவாட ஒரு மிச்ச காசையும் எடுத்து அந்த அண்ணாட மிச்ச காசையும் எடுத்து இப்போ உங்களுக்கு ஒரு உதவி திட்டத்தை வந்து வழங்கியிருக்கிறோம். மற்ற அந்த அக்காட காசில் வந்து நாங்கள் இன்னொரு குடும்பமும் பெண்டிங்கில் இருக்குது. அப்போ அவைக்கு வந்து நாங்கள் அந்த உதவி திட்டத்தை வந்து செய்யணும். இப்போ அதில் ஒரு 2வது கட்டமாக வந்து உங்களுக்கு இந்த உதவியை வந்து செய்திருக்கிறோம். இப்போ அது அந்த அடிப்படையில் வந்து மலேசியாவில் இருக்கிற கேசவன் அண்ணாவுக்கு வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் ஏற்கனவே இன்னொரு ஐயாட குடும்பத்துக்கும் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தவர். அதே மாதிரி இந்த ஜெர்மனியை சேர்ந்த உதயகுமார் அண்ணா குடும்பம் அவையும் வந்து எனக்கு இது 2வது உதவி கட்டம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு 3வது ஃபேமிலியை நான் இப்போ உங்களுக்கு இந்த உதவியை செய்து கொண்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் வந்து அவர்கள் இருவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது சொல்ல போகிறீங்களாம்மா? கிட்ட ஆளை க்ளாஸ் பண்ணி காடு 3 எனக்கு எதுவும் இந்த சாமான்கள் கொண்டு கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். மற்றது எனக்கு இன்னும் நீங்கள் உதவிகள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண செய்தி பண்ணியிருந்தால் நல்லா. என்ன உதவி உங்களுக்கு தேவை? இன்னும் சொல்லி என்ன உதவி எதிர்பார்க்குறீங்க? இன்னும் உதவி ஐயா, எனக்கு இந்த வீட்டை சுற்றி கொஞ்சம் துப்புராக்குறதுக்கு தான் நான் உதவி கேட்குறேன். அந்த வீட்டு துப்புரவாக்கணும்னு சொல்லி முதல் வீடியோவில் கேட்டுருந்தீங்களே. ஏன்னு சொன்னால் இந்த வீட்டு சுற்றி கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிட்டா இந்த பாம்புகள் யானைகள்
அதுகளுக்கு தான் கொஞ்சம் பயமாக கிடக்கு வீட்டுகளில் படுக்கையும். பாம்பு பிரச்சனை எல்லாம் இருக்கா? பாம்பு எத்தனை முறையா வீட்டுக்குள்ள வந்துட்டு இரவு நேரத்தில் வந்து அந்த சின்ன பிடிக்கணும் ஒன்று செய்ய இல்லாதானே அவனுக்கு அடிக்கவும் மேலாது. அப்படியா இருந்த வீட்டுக்கு மேலே இருந்து கீழே விழுகும். புள்ளோட தலைக்கு மேலே கூட விழுந்தது. அப்படியெல்லாம் விழுந்தது. அப்போ எனக்கு அது கொஞ்சம் சூப்பராக்கி இந்த வீட்டை சுற்றி எனக்கு முழுக்க பெருசாக அடிக்காடியும் ஒரு வீட்டை சுற்றி இருந்தாலும் சூப்பராக்கினா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குமே. அதுக்கு தான் நான் கேட்குறேன் உங்களோட இடத்துல. சரியம்மா பாப்போம், நீங்கள் கேட்குறது உண்மையாகவே ஒரு தேவையான ஒரு உதவி தான். அப்போ அது சம்மந்தமாக நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சால் கூட கதைக்கிறோம். இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறார்களும் உங்களுக்கு அந்த உதவியை வந்து இப்போ அதுக்கு பெரிய செலவு வராது. ஒரு குறிப்பிட்ட செலவில் வந்து அதை நாங்கள் சூப்பராக கொடுக்கலாம். ஒரு 3 கூலியோ அல்லது 4 கூலியோ போட்டு ஒரு நாள் 2 நாளில் அடித்து போட்டு போயிடலாம். ஒரு சின்ன வேலை தான். அப்போ அதுக்கு யாரும் உதவி செய்ய முடிஞ்சால் கட்டாயம் உதவி செய்யுங்க. அம்மாவுக்கு வந்து அந்த உதவியை ஏற்படுத்தி கொடுக்கலாம். என்ன சொன்னால் பாம்புகளோடு அந்த அம்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறாண்டவே பயமாகவும் இருக்குது. அதனால என்ன சொல்கிறேன்டே தெரியல. கட்டில படுத்திருக்காக்கு இல்லையே மேலே இருந்து வந்து விழுந்தது அப்படின்னோட தலைக்கு மேலே கண்டங்கிறது. ஐயோ, கண்டங்கிறது கெட்ட சாமான். ஓகே, சரி. அப்போ நாங்கள் அது சம்மந்தமாகவும் கதைப்போம். அம்மா இப்போ முதல் கட்டமாக நான் நினைக்கிறேன் இது ஒரு 1.5 மாதத்துக்கு உங்களுக்கு வடிவாக காணும். அதுக்கு வச்சு வடிவாக சாப்பிடுங்க. சோறும் பருப்பு மாட்டி நீங்கள் அடுத்த தரம் பிறகு சொல்லாமல் வடிவாக நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க. இன்றைக்கு என்ன சமைச்சு சாப்பிட போகிறீங்க நைட்டுக்கு சொல்லுவோம்? பைத்தங்காய் இருக்குது. பைத்தங்காய் இருக்குது. கறி வைப்போம். கறி என்ன வைக்கலாம்? பைத்தங்காய் தனியாக வைக்க போகிறீங்க. 2 கறியை வைக்கிறேன். உருளைக்கிழங்கு, சோயா மீட் இருக்குது, பார்த்து ஏதாவது தக்காளி பழம் இருக்குது, பார்த்து ஒன்றை வச்சுக்கிறான். என்ன வச்சு ஒரு நல்ல சாப்பாடு ஒன்று சாப்பிடுங்க. மகனுக்கும் கொடுங்க, அவருக்கு மருமகனுக்கு என்ன பேரனுக்கும். மற்றதாம்மா அந்த உங்களுக்கு போன மாதம் 10 கிலோ அரிசி கிடச்சிதா உங்களுக்கு? அதுவும் நான் தான் அவையை அனுப்பி விட்டேன். நான் இன்னொரு நாட்டிலேருந்து ஒரு அண்ணா ஒரு ஆள் தொடர்பு கொண்டவர். அப்போ உங்களுக்கு அவர் வந்து மாதம் அதை கொடுக்குற சம்பந்தமாக தான் என்னோட காய்ச்சிருக்கிறார். ஆனால் அவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் வவுனியாவிலேருந்து இப்போ உங்களுக்கு அரிசியாக கொண்டு வந்தாலும் வவுனியாவிலேருந்து இங்கே கொண்டு வந்து தாரது அவருக்கு ஒரு பெரிய ஒரு செலவாயிருக்கு. இப்போ அது ஒரு பிரச்சனை. ஆக்களை அனுப்பி அவை இங்கே கொண்டு வந்து தந்துட்டு போகிறோன்ற ஒரு செலவாயிருக்கு. அப்போ அது சம்மந்தமாக நாங்கள் யோசிக்கிறோம் அடுத்த கட்டம் என்ன செய்யலாம்னு சொல்லி. இப்போ அந்த முதல்ல அந்த 10 கிலோ அரிசி கிடைக்கிறதுக்கும் நான் தான் உங்களுக்கு அந்த வழிவகையை ஏற்படுத்தி தந்தேன். சரியா? அப்போ மீண்டும் ஒரு முறை கேசவன் அண்ணாவுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அதே நேரம் ஜெர்மனியை சேர்ந்த உதயகுமார் அண்ணா குடும்பத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவசர உதவியாக கேட்குறது அந்த காணியை லைட்டாக நான் துப்பராக்கி தாங்கன்ற அடிப்படையில் வந்து இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களால் அந்த உதவியை செய்ய முடிஞ்ச வேலுமென்று சொல்லி சொன்னால் கட்டாயம் என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். அவசரமாக நாங்கள் அந்த உதவியை அவாக ஏற்படுத்தி கொடுக்க ரெடியாக இருக்கிறோம். எனவே மீண்டும் ஒரு முறை எல்லாருக்குமே நன்றி சொந்தங்கள். புலம்பெயர்ந்து வாழக்கூடிய உறவுகள் உங்களுடைய வீட்டில் இடம்பெறுகின்ற ஏதாவது விசேஷமான நிகழ்வுகளோ அல்லது ஏதாவது நினைவு நாட்களையோ வந்து நீங்கள் இங்கே இருக்கிற அதாவது எங்களோட ஈழத்தில் இருக்கக்கூடிய உறவுகளோட அந்த கஷ்டப்பட்ட குடும்பங்களோடு அதை பகிர்ந்து நீங்கள் அதை கொண்டாட விரும்பினால் கட்டாயம் அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர நாங்களும் தயாராக இருக்கிறோம். எனவே வன்னி நண்பன் யூடியூப் தளம் ஊடாக வந்து மற்றும் ஒரு காணொளி மூலம் சந்திப்பதிலிருந்து தற்போது விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்புடன் வன்னி நண்பன். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. அம்மா நன்றி. நன்றி. அடுத்த காணொலியில் சந்திப்போம். உங்களுக்கு ஏதாவது உதவி கிடைச்சுன்னு சொன்னால் கட்டாயம் திருப்பி வருவேன், சிறப்பாக செய்வோம். சரியாம்மா? ஓகே, போயிட்டு வரோமா? உறவுகளே, இதுதான் அந்த அம்மாவுடைய காணி. இந்த காணியை சுற்றி வர அந்த சூரப்பத்தைகளும் அடர் அந்த பத்தைகளும் தான் இருக்கிறதால வந்து அவைக்கு அந்த பாம்பு பிரச்சனையாக இருக்குது. எனவே இதை வந்து சீராக்கி கொடுக்குறதுக்கு உதவி செய்யுங்க. நன்றி.